தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தானே ஆசீர்வதித்து நடத்துவாராக. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே அவன் உத்தமனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து பார்க்கும் பொழுது தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. தாங்கள் செய்யாத காரியங்களை குறித்தும் செய்த காரியத்தை குறித்தும் பெரிய ஒரு லிஸ்டே போடுவாங்க. நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் யார் என்பது தெரியுமா. தங்களை மேன்மை பாராட்டி, தங்களை உயர்த்தி, தங்களுடைய புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் அநேகர் உண்டு. தேவ பிள்ளையே, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. மேன்மை பாராட்ட நமக்கு இடம் இல்லை. எல்லாருக்கும் தான், ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன்னைத்தான் மேன்மை பாராட்டுவதற்கு அவனுக்கு இடம் இல்லை. மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவையை குறித்து, மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்து, மேன்மை பாராட்டுகிறவன் அவருடைய கிருபைகளை குறித்து, தயவை குறித்து அவன் மேன்மை பாராட்ட கடவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களையே புகழ்ச்சியாக, உங்களையே நீங்கள் உயர்வாக மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான மேன்மை பாராட்டுதலை கர்த்தர் அவர் வெறுக்கிறார். நீங்கள் இல்லைங்க. சொல்லுவாங்கல்ல பழமொழி, தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளுமாம் தவிட்டு கோழி அப்படின்வாங்க. அப்போது இன்னைக்கு நம்மளை நாமே மெச்சிக்கொள்ளுகிறது, என்னை போல யாரும் கிடையாது, என்னை போல எவரும் கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அதை அற்றுப்போக பண்ணுவாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் அல்ல, கிறிஸ்துவாகிய நீரே எனக்குள் பிழைத்திருப்பீராக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போது உங்கள் புகழ்ச்சி யாரால் வரணும் அப்படின்னா கர்த்தரால் உண்டாகணும். நீங்களே உங்களை பெருசாக ஆட் பண்ணிக்கிட்டு, உங்களை பெரிய ஒரு இதாக காமிச்சிட்டு, பெரிய ஒரு இதாக இல்லை, அமைதலாக இருங்க. உயர்த்தப்பட வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயர்த்தி எல்லாருக்கும் முன்பாகவும் நிறுத்த வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை உயர்த்தலை, தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்துகிற வரைக்கும் கிருபைகள் இருந்தும், தயவுகள் இருந்தும், மரங்கள் இருந்தும் அவன் தன்னை அடக்கி கொண்டான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் தானாகவே அவனை உயர்த்தினார். அதே போல ஒரு நாள் வரும், தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய புகழ்ச்சி, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய உயர்வு கர்த்தரால் உண்டாயிருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்களை தாங்களே உயர்த்தாதபடிக்கு, தங்களை மெச்சிக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு உண்டாகிறதான ஆசீர்வாதங்கள், தயவு சகலமும் என் தேவனால் உண்டாயிருக்க, தேவனால் கிடைக்கும்படியாக காத்திருக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உங்கள் புகழ்ச்சி உங்கள் வாயினால் அல்ல, தன்னைத்தான் புகழ்ந்து அல்ல. அப்பா, நீங்கள் என்னை உயர்த்துங்க, என் புகழ்ச்சி உம்மாலே உண்டாகட்டும் என்கிற அந்த மேலான அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் தந்து நடத்துவாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. God bless you. God bless you. God bless you.